எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் வேலைனா ரொம்ப பிடிக்குங்க. என் வேலையில் நான் என் வீடை விட அதிகமான டைமை என்னோடய வேலையில் தான் செலவழிக்கிறேன். என்னோடய எல்லா விஷயத்தையும் என் வேலைக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய வேலை எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா இல்லை. ஏன் எனக்கு மட்டும் அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டிருக்கு? நான் மற்ற எல்லாரை விட நல்லா ஒர்க் பண்ணுறேன், மற்ற எல்லாரோட பயங்கர எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஆனால் இன்னமும் எனக்கான அங்கீகாரம் என்னோடய வேலையில் எனக்கு கிடைக்கல. இது மாதிரியான குழப்பங்கள் உங்களோட மண்டையில் இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு இளைஞன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் அவனுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கான். அந்த கம்பெனி தொடங்கின நாள்லேருந்து அவன் அந்த கம்பெனிக்காக தான் வேலை பார்த்துட்ருக்கான். அந்த கம்பெனிக்காக பல விஷயங்களை அவன் வந்து புதுசாக பண்ணியிருக்கான், பல விஷயங்களை சாக்ரிஃபைஸும் பண்ணிகிட்ருக்கான். பட் லாஸ்ட்டு 10 வருஷமாகவும் அவன் பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக ஆகவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஏனோ அவனுக்கு கிடைக்காம போயிட்டே இருக்குது. அவனுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் அதிகமாகி, ஓகே நீ தேவையே இல்லை, முடிச்சுப்போம் எல்லா விஷயத்தையும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் கண்ணை மூடிட்டு டக்குன்னு ஃப்ரண்ட்டில் இருந்த ரோடுக்கு வந்து மூவ் பண்ணிடுறான். ஓகே, முன்னாடி எந்த வண்டி வந்தாலும் சரி, நான் உள்ளே போகிறது தான் போதுங்க, இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்தா என்ன வேற என்ன அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி உள்ளே போனவொடனே டக்குன்னு யாரோ கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஆள் நின்றுட்டு இருக்காரு. தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண இருந்த தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஓகே, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது, வாப்பா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சுட்டு கேட்குறாரு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு அடுத்த பஸ் வந்துச்சுன்னா போங்க. ஏன் நான் இப்படி பஸ் ஏறி போனோடனே அடுத்து மறுபடியும் உள்ளே நுழையிறதுக்கா? சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு வேலைனா உயிர், வேலைக்காக நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கான ரெகக்னேஷன் இது வரைக்கும் என் வேலையில் கொடுக்கப்படவே இல்லை அப்படின்றத எல்லாத்தையும் அவர் சொல்கிறான். ஃபுல்லாத்தையும் அந்த தாத்தா கேட்குறாரு. தாத்தா கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள்லாம் வேலைக்கு போகிறப்ப நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம்ப்பா, அது இந்த காலத்து தலைமுறையில் பண்ணவே மாட்டிருக்கீங்க அப்படின்ற சொல்கிறாரு. உங்கள் தலைமுறையில் நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் பண்ணலையா? அப்படின்ன தாத்தா அப்படின்ற மாதிரி இவன் ஆர்வத்தில் கேட்குறான். நாங்களாம் வாழறதுக்காக தான் வேலைக்கு போனோம், வேலையிலே வாழ்ந்துட்டு இல்லை. நீங்கள் எல்லாரும் வேலையை வாழ்க்கைன்னு நினச்சிட்டிங்க. அப்படி கிடையாது தம்பி, வாழ்க்கைன்றது ரொம்ப பெருசு, அதில் வேலைன்றது ஒரு தூண்டு ஒரு பாட்டு. நீங்கள் அந்த வேலையை பெருசாக 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 நினைக்கிறதால வாழ்க்கை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாக 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 போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவன் யோசிக்கிறான். இந்த தாத்தாக்குள்ளே ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குப்பா, ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு, சரி இவர்கிட்ட உட்காருவோம், என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த தாத்தா மேலே ஒரு மதிப்பு மரியாதையே அவனுக்கு வருது. அந்த தாத்தா அடுத்த விஷயம் வந்து கேட்குறாரு. சரி, உன்னோட ஆஃபீஸில் நீ இது வரைக்கும் சொன்ன கதையிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நீ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்கிற. இத்தனை வருஷத்தில், அதாவது இது கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ லீவ் போட்டிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் அப்போ தான் யோசிக்கிறான். இவன் யோசிச்சு பார்த்தா அவனே கன்ஃபியூஸ் ஆகிறான். ஆமாம், நான் எப்போ லீவ் எடுத்தேன் எனக்கே தெரியலையே, 10 வருஷமாக இருக்குது, 10 வருஷத்தில் எத்தனை லீவ் எடுத்திருக்கேன்? கம்பெனி லீவ் இருக்கிற டேஸில் நான் வீட்டில் தான் இருப்பேன், அது இல்லாமல் எப்போயாவது லீவ் எடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா இவ்வளோ யோசிக்கிற, எப்போ லீவ் எடுத்துன்னு கூடவா தெரியாது? உடம்பு எப்போயாவது முடியாமல் போயிருக்கோம்ல, அப்போ லீவ் எடுத்துருப்பல. உடம்பு முடியாமலாம் போயிருக்கு, ஆனால் அப்போவும் மாத்திரை போட்டு போயிடுவேனே. அப்போவும் மாத்திரை போட்டு போயிடுவியா? சரி, ஏதாவது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வர்றப்ப அப்போ லீவ் எடுத்துருப்பல. அந்த மாதிரிலாம் வரும், அம்மாவை போக சொல்லிவிடுவேன் ஃபங்க்ஷனுக்கு, நான் போனதில்லை, நீ போனதில்லை. சரி, வேற ஏதாவது பர்சனல் ரீசனுக்காக லீவ் எடுத்திருக்கியா? பர்சனல் ரீசன் எனக்கு எதுவுமே இருந்ததில்லை, என்னோட பர்சனல் எல்லாமே என் வேலை தான், அதனால் நான் லீவே எடுத்ததில்லை. அடப்பாவி, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்க, எல்லா நாளும் வேலை பார்த்துருக்க, ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலன்னு சொல்கிற, என்னடா பண்ணிகிட்ருக்க? எனக்கே தெரியல, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம், நான் லீவே எடுத்ததில்லை. சரி, இனிமேல் நீ என்ன பண்ணுறனா, என்ன பண்ணாமல் இருக்கியோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இவன் யோசிக்கிறான், என்ன பண்ணாம இருக்கேன்னா, நான் என்ன பண்ணாம இருக்கேன் எனக்கு தெரியலையே. நீ எந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணாம இருக்கேன்னு சொன்னியோ அந்த விஷயத்த பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. இப்போ என்ன லீவ் எடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்றேன். ஆமா, அதை பண்ணு. ஆனா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் சொல்ற வரைக்கும் நீ மறுபடியும் அந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் யோசிக்கிறான், இந்த தாத்தாவே எனக்கு இப்பதான் தெரியும், திடீர்னு என் கையை பிடிச்சி இழுத்தாரு. இந்த மனுஷன் சொல்றதை கேட்டு நம்ம வேலையை விட்டு நிற்கிறது நல்லாவா இருக்கு? நான் வேலையை விட்டு நிற்குன்னு சொல்லவே இல்லை, உன் மைண்ட் வைஸ் எனக்கே கேட்குது. லீவு போடுன்னு தான் சொன்னேன். மறுபடி ரீஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு நான் போன்னு சொன்னால் மட்டும் போ, என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் அவர்கிட்ட உட்காந்து பேசி என்னை நம்புன்ற வார்த்தை இதுதான் முறை அந்த இளைஞன் கேட்கறது. அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த தாத்தா மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. சரி, இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டோம், அவர் சொல்கிற வரைக்கும் தான் லீவ் எடுத்து பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இளைஞனும், சரி தாத்தா, நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறதுக்கு அக்ரி பண்ணிக்கிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப, டெய்லி இதே இடத்துக்கு மறுபடி வா, இதே பஸ் ஸ்டாண்டுக்கு வா, நான் இதே டைமுக்கு நான் இங்கே இருப்பேன், நான் உன்னை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த இளைஞனும் போயிடுறான். நாள் லீவ் எடுக்கிறான். நாள் லீவ் எடுக்கிறப்ப அந்த மேனேஜருக்கு மண்டை காயுது. ஏய், என்னடா வேலை பார்க்குறீங்க, போட்ட வேலை போட்டபடியே இருக்குது, அந்த வேலை முடிக்க சொல்லல, அது ஏன்டா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே ஒர்க்கர்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் இருப்பார்ல, அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அக்ரி பண்ணுவார், அவர் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த வேலை பார்ப்போம். ஏய், அவருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம், அவர் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க பார்க்க வேண்டியதானே? இல்லை, இன் ஜென்ரலாகவே அவரு தான் இந்த கரெக்ஷன்லாம் பார்ப்பாரு, அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவோம். அப்படியா, சரி சீக்கிரம் பண்ண ஆரம்பிங்கடா, பெண்டிங்கை வைக்காதீங்கடா, டே டிலே ஆகும்டா ஒர்க்கு, போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் மேனேஜர் இவருக்கும் கால் பண்ணி சொல்றாரு, டே இன்னைக்கு ஏன்டா லீவ் போட்ட, இன்னைக்கு ஒரே தலைவலியா போச்சு, எல்லா வேலையும் போட்டபடியா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இளைஞனுக்கா உள்ளூரை எரும மாடை கழட்டி விட்ட மாதிரி உள்ள திபு ஓடிட்டு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு மனசுக்குள்ள. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த தாத்தாவை பார்க்கறதுக்கு போறாரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி லீவ் போட்ட என் மேனேஜர் திருச்சிட்டாப்ல, அவர் ஃபோன் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டுட்டு இருந்தாரு, நான் தான் எந்த பதிலும் சொல்லல, இன்னும் உடம்பு இன்னும் சரியாகல அப்படின்ற மாதிரி எது காரணம் சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு போயிடவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் தான் சொல்லணும் எப்போ போகணுன்ட்டு, இருந்த நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல. ஐயோ தாத்தா, நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது தாத்தா, ஆனா அங்க வேலைலாம் அப்படியே நிக்குது. தம்பி, சொன்னா புரிஞ்சுக்க, நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இரு. சரி தாத்தா, நீங்க ஏதோ சொல்றீங்க, சரி நான் போல விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கான். ஒரு 3வது நாள் போகுது. அந்த மேனேஜருக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஃபீலை ஐ மீன் அந்த மேனேஜருக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா ஒருத்தங்க, அவங்க முறையாக ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்கு கம்பெனிக்குள்ளே அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் ப்ரொடக்ஷன்லாம் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு, என்னாச்சு, ஏன் யூனிட்டில் எல்லாரும் இவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, எதனால் எல்லாமே அப்படி அப்படியே பெண்டிங்காக நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மேனேஜரை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. அப்போ மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ரொம்ப வேலையாள், செம்மையாக வேலை பார்ப்பாரு, லாஸ்ட் 10 வருஷமாக நம்ம கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு ஏதோ பர்சனலாக இஷ்யூ போல இருக்குது, அவர் லீவ் போட்டாரு. அந்த கதையெல்லாம் கேட்கல, ஏன் ப்ரொடக்ஷன் ஸ்லோவா போயிட்டு இருக்கு அதுதான் கேட்டேன். அதுதான் அவர் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் எனக்கே தெரிஞ்சு. ஆனா அவருக்கு அந்த டெசிக்னேஷன் கிடையாதுப்பா, அவர் அந்த வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தாரு, இந்த வேலைலாம் ஐயா அப்படி அப்படியே நிக்குது. அல்ல, அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு, அதை தவிர்த்து ஒரு 10 வருஷமா இருந்ததாலும் இது எல்லா வேலையுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லா வேலையிலயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அந்த விஷயம் நமக்கு தான் கொஞ்சம் லேட்டரா தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாமும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனா ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு வேலையா பார்த்துருக்காங்க போல இருக்கு. இப்ப அவனா முடிவு எடுக்கணும்ன்றப்ப அப்படியே நிக்குது அந்த வேலை. என்னப்பா இப்படிப்பட்ட ஒர்க்கர் வச்சிருக்க, அப்புறம் ஏன்பா அவரெல்லாம் லீவ் கொடுக்குற? நான் லீவ் கொடுக்கலங்க, அவர் லீவ் எடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் ஓவரா வந்திருக்குப்பா, ப்ரொடக்ஷன்லாம் ரிலீஸ் ஆனதானப்பா உனக்கு எனக்கும் சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரி இப்ப மேனேஜருக்கு மேல இருக்கிற சீனியர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் போகுது. இப்ப அந்த இளைஞனால ப்ரெஷரை தாங்கிக்கவே முடியல. தாத்தா, என் ஆபீஸ்ல எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கா, எனக்கு போனு மேல போனா வந்துட்டு இருக்கு, இரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அமைதியா இரு, என்னை நம்பு அப்படின்னு 2வது முறை சொல்றாரு. அது என்னன்னு தெரியல, என்னை நம்புன்னு அவர் சொல்ல போலாம், அவருக்கு ஏதோ க்ளோஸா ஃபீல் ஆகுது. சரி, இவர் சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும், இத்தனை நாள் நடந்த விஷயத்துக்கும் இனி நடக்க போற விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில நடக்காது, நம்பிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த கம்பெனியோட சிஇஓக்கு ஏதோ இந்த கம்பெனில தப்பா போகுது அப்படின்ற விஷயம் தோணுது. அவர் மறுபடி கம்பெனிக்கு வராரு. என்ன பிரச்சனை,
ஏன் சேல்ஸ் இவ்வளோ மோசமா டிராப் ஆயிருக்கு? இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. டோட்டலா சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனியர் மேனேஜரை கேட்கிறப்பையும் சீனியர் மேனேஜர் கிட்ட இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஒர்க்கர் இருந்தாங்க. அந்த ஒர்க்கர் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க அந்த ஃபீல்டு இல்லாம எல்லா ஃபீல்டுலயும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால எல்லா ஃபீல்டுலயும் அவங்களோட தலையீடு இருந்துச்சு. அவங்க இப்ப இல்லாம போனதால ஒவ்வொருத்தரும் அவனா இண்டிவிஜுவலா வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் ப்ரொடக்ஷன் வந்து அடிவாங்குது. அது எப்படி ஒரே ஒரு தனி நபர் மொத்த கம்பெனியோட சேல்ஸுக்கும் காரணமா இருக்க முடியும்? அப்படி இருக்கிறவங்கள பத்தி இது வரைக்கும் நீங்க பேசினதே கிடையாது. எத்தனையோ ப்ரொடக்ஷன் மீட்டிங் வச்சிருக்கோம், எத்தனையோ சேல்ஸ் மீட்டிங் வச்சிருக்கோம். அப்பெல்லாம் அந்த ஆளை பத்தி நீங்க யாருமே சொன்னதில்ல. இல்ல சொல்லணும்னு தான் நினைச்சோம். ஆனா சொல்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இல்ல நீங்க சொல்லாம இருந்தீங்களா அப்படின்னும் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. சரி அந்த மனுஷனை பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, எத்தனை முறை அவர் லீவ் எடுத்திருக்காரு, அவர் என்ன டெசிக்னேஷன்ல இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன டெசிக்னேஷன்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஹேய், இந்த டெசிக்னேஷன்ல இருக்கிற ஒரு பர்சனாலியா இவ்வளோ பெரிய கம்பெனியோட சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு? அந்த நார்மல் பர்சன் லீவ் எடுத்ததால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓ டென்ஷனா எல்லாரையும் கத்துறாரு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனையும் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸையும் பண்ணிட்டு இருக்காங்கட்டு. சரி, எத்தனை நாள் லீவ் எடுத்தாங்க அதை முதல்ல சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டவும், அவர் இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் லீவ் எடுக்கிறாரு சார். ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டே அவர் ஜாயின் பண்ணாரு எம்ப்ளாயியா. இன்னைக்கு வரைக்கும் அவர் வேற எந்த ஒரு கம்பெனிக்கும் போல. கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம கம்பெனில மட்டும் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கவும், அந்த சிஇஓக்கே யார் சாமி இவரு, எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓவும் ரொம்ப ஹாப்பியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிஇஓ அந்த எம்ப்ளாயோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அவனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி முதல்ல பிரைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது நீங்க ஒரு வாரம் வராம இருக்கிறப்பதான் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு, நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ கேட்கிறாரு. இப்ப அந்த இளைஞனை கட்டுப்படுத்தவே முடியல. தாத்தா, அட ஆத்தா, நீ சொன்னதெல்லாம் கேட்டதால என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி என் கம்பெனியோட சிஇஓ எனக்கு கால் பண்ணாரு. அவரு எவ்வளோ பெரிய ஆளு, அந்த மனுஷன் என்ன ஒரு மனுஷனா மதிச்சு எனக்கு கால் பண்ணாரு. நான் இப்ப போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்பதான் நீ போகணும், இப்ப போ, உனக்கு எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி இந்த இளைஞன் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆபீஸ்க்கு போறான். அந்த ஆபீஸ்க்கு போனா அந்த சிஇஓ அவனை வார்ம் கிரீட் பண்ணிட்டு அவனுக்கு போனஸை கொடுத்து அவனோட சேலரியில இன்கிரிமெண்ட்டையும் போட்டு அவன் எதிர்பார்த்த ப்ரொமோஷனையும் அவன் கையில கொடுத்து அவனுக்கு கொடுத்த ஒரு டெசிக்னேஷன் வேற லெவல் டெசிக்னேஷன். அது சீனியர் மேனேஜர்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டெசிஷன். அதாவது சீனியர் மேனேஜருக்கும் மேலே எடுத்துன்னு வந்து அவனை வந்து வைக்கிறாங்க. அதாவது ஒரு கடைக்கோடி ஊழியனை தூக்கி எடுத்துட்டு வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் மேல வச்சும் அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது இந்த மனுஷன் எந்த அளவுக்கு வேலை பார்த்தான் அப்படின்றது. இப்ப நான் இந்த கதையை என்னதான் கதையா நான் சொல்லியிருந்தாலும் உண்மையில இந்த மாதிரி சேட் ரியாலிட்டி நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம ஏதோ ஒரு கம்பெனியோட இல்ல ஏதோ ஒரு வேலையோட பயங்கர அட்டாச் ஆயிடுவோம். ஏன்னா அந்த அந்த கம்பெனிக்காகவோ அந்த வேலைக்காகவோ நம்மளையே அர்ப்பணிச்சிருப்போம். அதனால நம்ம வந்து பெருசா லீவும் எடுத்துருக்க மாட்டோம். பெரிய பல விஷயங்களை வந்து அந்த வேலைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஆனா இதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டோட காதுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கும் நடுவுல சில கேப் இருக்கும். அந்த கேப்பை யாரெல்லாம் ஃபில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேனேஜர், ஒரு சில சீனியர் மேனேஜர், இல்ல அதுக்கு மேல இருக்கிற டெசிக்னேஷன், கோஆர்டினேட்டர், வாட் எவர் ஹெச்ஆர், பிளா 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 ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களோட உழைப்புக்கான கிரெடிட்டை அவங்க வாங்கிப்பாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்ப மட்டும் லேபர்ஸ் கிட்ட அந்த பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அதாவது பிரச்சனை வர்றப்ப அதுக்கான பங்கு, அதுக்கான சாராம்சம் எல்லாமே அந்த லேபர்ஸ் எடுத்துக்கணும். ஆனா பாராட்டுன்னு வர்றப்ப நான் தாங்க இந்த உழைப்பெல்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் இவங்க வாங்கிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பர்சனல் இன்சிடென்ட் நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தாறுமாறா வேலை பார்க்குங்க. அந்த பொண்ணு வேலைக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போகும். அந்த அளவுக்கு டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணும். ஒரு வாட்டி அந்த பொண்ணு வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க. அதோட போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேலே ஒரு சீனியர் லேடி இருக்காங்க. அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி அங்கே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புமா, நான் இதை வந்து எங்களோட குரூப்பில் வந்து போடுறேன். அந்த குரூப்பில் போட்டேன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒர்க் வந்து இங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணனா நமக்கும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறா, ஆமாம் இல்லை, நம்ம பண்ணுற விஷயம் மேலே போச்சுன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் நான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நிறைய இடத்துல நிறைய நல்லது நடக்குமே அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு
பொண்ணு என்ன பண்ணுது, அவங்கள நம்பி இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க குரூப்ல போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா போட்டதுக்கு அப்புறம் கீழே ஒரு கண்டென்ட் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்ல என்ன போட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி இந்த வேலையை பார்த்தேன், இந்த வேலையில வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீங்க மத்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்றத அவங்க போட்டாங்க. உடனே இந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நல்லா உழைக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், வெள்ளம் தின்னது வேற ஒருத்தன், விரல சூப்பர்த்து வேற ஒருத்தன். ஸோ யாருக்கோ கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது தெரியாமலாம் நடக்கல, பர்பஸா தெரிஞ்சே வாலண்டியரா தான் அவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முறை நடந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப அந்த நல்ல விஷயத்துக்கான கிரெடிட்ஸை இவங்க முன்னாடி வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப, சாரி இது அவங்களோட ஃபால்ட்டு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன், அவங்கள நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன், அந்த மாதிரி இவங்க இப்படி திரும்பி பேசுவாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப அது அவங்களால நடந்துச்சு, ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறப்ப என் டீம் மெம்பர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. ஸோ இதனாலதான் கடைக்கோடி ஊழியனோட பேர் முதற்கொண்டு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போய் சேர மாட்டிருக்கு. அவங்க அட்ரஸ் பண்றது என்னமோ பாத்தீங்கன்னா, யாரு டாப் மோஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த டார்க் சைக்காலஜி நிறைய இடத்துல யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பேர் தெரியல அளவுக்கு சில விஷயங்களை பண்ணிட்டே இருங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ உங்க மேல இருக்கிற உயர் அதிகாரிக்கு உங்களோட பேர் தெரியணும். ஒரு கண்டினியூவா ஒருத்தர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன், அவனோட பேர் கண்டிப்பா அவங்க காதுக்கு போகும். அப்படியும் இல்லையா, ஒருத்தர் ரொம்ப சொதப்பிட்டே இருக்கான், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்படியும் அவங்களோட பேர் அவங்க காதுக்கு போகும். தப்போ சரியோ உங்களோட பேர் அவங்களோட காதுக்கு வந்து போகணும். இப்படி ஒரு ஆள் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற பிரசன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வர வேண்டிய growth உங்களோட வாழ்க்கையில நடக்கும். இப்படி ஒரு ஆள் அங்க வேலை பார்க்கறான்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யார் வேலை பார்க்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டுமே வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ரெகுலரா பார்த்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்கும் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நீங்க பண்றது சரியோ தப்போ உங்களோட பேர் மேனேஜ்மெண்ட் காதுக்கு போகணும். மேனேஜ்மெண்ட் காதுக்கு போகணும்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களோட பேரை பதிய வச்சுக்கிட்டே இருங்க. அது பேரு தான் பர்சனல் பிராண்டிங்னு இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் வந்து டார்க் சைக்காலஜி பத்தி. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்காது, கொஞ்சம் ரேஸா ஏன் இந்த மாதிரி டார்க் சைக்காலஜி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இது தேவையே படாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு போறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. இல்ல ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் போய் சேரணும்னு நான் நினைச்சேன், அதனால தான் இது மாதிரியான வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஆடியன்ஸ் கிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க மைண்ட்ல ஒரு டாபிக் வச்சிருப்பீங்க, அந்த டாபிக்கை பத்தி மட்டுமே நான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வட்டத்தை போடாதீங்க. ஏன்னா எல்லா டாபிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் எனக்கு ஆசை. இந்த மாதிரி டார்க் சைக்காலஜியும் பேசணும். ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டிருக்காங்க. இதை பத்தி நிறைய பேர் பேசினாதான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். நிறைய பேருக்கு போய் சேர்ந்தாதான் நம்மள மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பர்சனும் அவன் எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். ஸோ அதனால உங்களோட ஆதரவு எனக்கும் சரி இந்த பதிவுக்கும் சரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த பதிவை ஜஸ்ட் லைக் தட் கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் நீங்க ஜஸ்ட் கடந்து மட்டும் போயிட்டீங்க. ஏன்னா இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கமெண்ட்டை வச்சு மட்டுமே, ஒரு பதிவுக்கு வர கமெண்ட்ஸை வச்சு மட்டுமே அந்த பதிவு எப்படி இருக்கு, அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப லெஸ்ஸாக கமெண்ட் வந்திருக்கு, இல்லை ரொம்ப கம்மியாக தான், ரெண்டும் ஒன்று தானே, சரி. ஸோ கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வந்திருக்கப்ப, ரெண்டாவது கமெண்ட்ஸ் ரொம்ப நெகட்டிவாக வந்திருக்கப்ப எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே மக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல போல இருக்கு, சரி இதை இன்டெப்த்தாக நம்ம சொல்ல வேணாம், அடுத்த வீடியோவில் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வீடியோ கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நான் சப்கான்ஷியஸாக ஒரு டிசிஷனுக்குள்ளே வரேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸா என்ன எனக்கு தெரிய வருதுன்னா, நிறைய பேர் என்னோட பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்டுட்டு இருக்கிறதால எங்களால கமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தயவு செஞ்சு நீங்க எப்பயாவது ஃப்ரீயா இருப்பீங்களா, அப்போ நம்மளோட பாட்காஸ்ட் சேனலை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் கமெண்ட்டை மட்டுமாவது போடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தர அங்கீகாரம் எனக்குமே தேவைப்படுது. ஸோ உங்களோட அங்கீகாரத்தை வச்சு தான் இன்னும் நிறைய விஷயங்களை என்னால் ஓப்பனாக பேச முடியும். நிறைய டார்க் சைக்காலஜியை பற்றி இன்னும் வரும் வாரங்களில் நிறைய விஷயங்களை உங்க முன்னாடி எடுத்துன்னு வந்து சேர்க்கணும் நான் நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கு எனக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது. உங்களோட ஆதரவை நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்ல, அந்த விஷயத்த மறந்துட்டு பார்த்தீங்களா? எப்பவுமே அந்த விஷயத்த மறக்கக்கூடாது. எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.